Crime and Media second lesson, Mass Media. Mass media refers to communication devices which can be used to communicate and interact with a large number of audience in different languages. Different languagesல மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் மாஸ் மீடியா அப்படின்றது. Be the pictorial messages of the early ages or the high technology media that are available today. அந்த காலத்தில் உள்ள பிக்சர்ஸ் மூலிமா கன்வே பண்ண மெசேஜாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி மீடியாவாக இருக்கட்டும், ஒன் திங் தட் வி ஆல் அக்ரி அப்போம் இன் தட் மாஸ் மீடியா ஆர் அண்ட் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்பது இந்த மாஸ் மீடியா. Entertainment and media always go hand in hand. But in addition to entertainment, mass media also remains to be an effective means of communication. மாஸ் மீடியா மூலிமா எப்பவுமே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும், என்டர்டைன்மெண்ட்டாக அதோட முக்கியமான வேலையாக இருந்தாலும், ஆனால் communication, spreading information, advertising, marketing and in general of expressing and sharing views, opinions and ideas, இது எல்லாமே மாஸ் மீடியா மூலிமா தான் நடக்குது. அதாவது மாஸ் மீடியான்றது கம்யூனிகேஷன் டிவைசஸ். 2 மார்க்கில் மாஸ் மீடியா என்னென்னு கேட்டாங்கன்னு சொன்னால், மாஸ் மீடியா ரெஃபர்ஸ் டு கம்யூனிகேஷன் டிவைஸ் which can be used to communicate and interact with the large number of audience in different language. The large number of people in different languages போட்டுக்கலாம். இது மாஸ் மீடியாவுடைய 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்படி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த மாஸ் மீடியா. இப்போ டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியானா பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, நியூ ஏஜ் மீடியா. பிரிண்ட் மீடியான்றது நியூஸ் பேப்பர், மேகசின், புக்லெட்ஸ், ப்ரௌச்சர்ஸ், பில் போர்ட்ஸ், இது எல்லாமே பிரிண்ட் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியான்றது டெலிவிஷன், ரேடியோ. அண்ட் நியூ ஏஜ் மீடியா, இப்போ உள்ள மீடியா அப்படின்றது மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட், எலக்ட்ரானிக் புக்ஸ். இப்போ பிரிண்ட் மீடியாவில் அந்த லைனாக வருது, நமக்கு நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லாமே வருது. ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியானா என்னென்னு எழுதணும். பிரிண்ட் மீடியா என்கம்பஸஸ் மாஸ் கம்யூனிகேஷன் த்ரூ பிரிண்டட் மெட்டீரியல். பிரிண்ட் மீடியான்றது ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணும். இப்போ நியூஸ் பேப்பர், மேகசின், புக்லெட்ஸ், ப்ரௌச்சர்ஸ், பில் போர்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் மூலிமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இப்போ அதில் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா நான் ஷார்ட்டாக என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஏர்லி டேஸ் நியூஸ் பேப்பர் வேர் த ஒன்லி மீடியம். அப்போ வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் நம்ம பெரும்பான்மையான மக்கள் அதில் டிபெண்ட்டாக இருந்தாங்க டெய்லி நியூஸ்க்காக. அப்புறமா நியூஸ் பேப்பர் கேரிஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் லைக் பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபினான்ஸ், ஸ்டாக்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் கவர் ஆகிடும். இது எல்லாமே கேரி பண்ணுது. இது எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ் டாபிக்ஸ் விச் ஆர் இன் லைட்டர் வெயின்ஸ் லைக் கார்ட்டூன்ஸ், கிராஸ்வேர்ட்ஸ், சுடோக்கு, மூவி ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ், பசில்ஸ், கிராஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்துடும். ஆனால் இன்னைக்கு however with the emergence of the internet which updates information every second and in just a click away, ஒரு கிளிக்லேயே நம்ம இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியுது, எல்லா அப்டேட்டும் நமக்கு கிடைக்குது. the popularity of newspaper has reduced. இதனால் நியூஸ் பேப்பருடைய பாப்புலாரிட்டின்றது குறைஞ்சிருக்கு. and magazines are another type of popular culture media, print media. They usually cater to specific type of audience which are looking for information based on a particular subject. இதுவும் ஒரு விதமான பிரிண்ட் மீடியா தான். ஆனால் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் மேகசின் அப்படின்றது. ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கணுக்காக மட்டும்தான் இந்த மேகசின்ஸ் எல்லாமே. மேகசின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னா கரண்ட் அஃபேர்ஸ், பிஸ்னஸ், ஃபினான்ஸ், கன்சியூமர்ஸ், கேட்கெட், செல்ஃப் ஹெல்ப், லக்ஸரி, லைஃப் ஸ்டைலு, பியூட்டி, ஃபேஷன், என்டர்டைன்மெண்ட், ட்ராவல் எக்ஸெட்ரா, இது எல்லாம் தான் இதில் கவர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கேமரா ஆட் இன் அ கேட்ஜெட் மேகசின் will definitely have a direct brand important on the reader who wants to buy a camera. இப்போ ஒரு கேட்ஜெட் மேகசின் இருக்குன்னா அப்போது அதை ஒரு ரீடர் கேமரா பை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீடர் இருக்காருன்னா அவருக்கு அது டைரெக்டாக அதை வாங்க வைக்கும். அதை அவருக்கு இம்பேக்ட் பண்ணும், அந்த பிராண்ட் மேலே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஷெல்ஃப் லைஃப் அண்ட் பிராண்ட் ரீகால் ஆஃப் மேகசின் இஸ் ஃபார் பெட்டர் தென் நியூஸ் பேப்பர்ஸ் விச் ஹேவ் ஷார்ட் லைஃப் ஸ்பேன். அப்புறம் புக்லெட்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸில் 2 விதமாக
இருக்குது. ஒன்று ப்ரீ பையிங் ப்ரொமோஷன், இன்னொன்று போஸ்ட் பையிங் ப்ரொமோஷன். ப்ரீ பையிங் ப்ரொமோஷன்றது இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க மால்ஸில், கடைகளில் வந்து. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ புக்லெட் விச் அபவுட் காஸ்மெட்டிக்ஸ் will include information about the product, latest trend, contents, the benefits of using them, the available range or colors, discount coupons. இது எல்லாமே வந்து this will most likely have a positive impact on a decision making. ஸோ நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு பேம்ப்ளெட் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு புக்லெட்டோ இல்லை ப்ரௌச்சரோ வந்து நம்ம அது வாங்குறதுக்கு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் பையிங் ப்ரொமோஷன்றது நம்ம ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு சில இதெல்லாமே இருக்கும், புக்லெட்ஸ், ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு 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 ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஆயில் பிராண்டில் நிறையா ஆயில்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு வேறு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து அந்த ஒரு ஆயில் வாங்கும்போதே மற்ற என்னெல்லாம் ஃப்ளேவர் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு சின்னதாக ஒரு ப்ரௌச்சர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து போஸ்ட் பையிங் ப்ரொமோஷன்றது அதுதான். ஸோ அது என்னன்றது உள்ளே நீங்கள் படிச்சுக்கோங்க. பில்போர்ட்ஸுன்றது ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் தட் ஆர் புட் அப் அட் ஹை ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக். பில்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய போர்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட்டு அதுக்கு மேலேயே கூட போகும். 100 ஃபீட்ஸ்லாம் வந்து பெரிய பில்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த மெயின் ரோட்ஸில், பெரிய பெரிய ரோட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பில்போர்ட்ஸ். தே யூஸ்வலி அட்ராக்ட் த லார்ஜ் ஆடியன்ஸ் பை த போல்ட் கலர்ஸ், அட்டென்ஷன் கிராபிங் ஹெட்லைன்ஸ், கிரியேட்டிவ் டிசைன்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே. ஸோ இனிஷியலி வந்து பில்போர்ட் ஸ்டார்டட் பை ஹேண்ட் பெயிண்டிங் ஹியூஜ் போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது பிரிண்டட் ஷீட்ஸாக மாறிச்சு. ஈவன்லி கிராடட் டு புட்டிங் அ பிரிண்டட் ஷீட். இப்போ கூட அந்த பொலிட்டீஷியன்ஸ் உடைய இதெல்லாமே வந்து அந்த கட்சி பேர் இல்லை அவங்க தலைவர்களுடைய இதெல்லாமே வந்து ரோட் சைடில் பெருசு பெருசாக வரைகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பெயிண்டிங்கில் இருந்தது, இப்போ வந்து பிரிண்டட் ஷீட்ஸாக மாறிடுச்சு. அதில் வந்து லேட்டர் கேம் ட்ரெண்ட் ஃபார் இன்கார்பரேட் நியான் சைன்ஸ், வீடியோஸ்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விச் எக்ஸ்டெண்ட் அவுட் ஃப்ரம் த போர்ட்ஸ், 3D ரப்பர், பிளாஸ்டிக் பலூன் ஆப்ஜெக்ட்ஸு, பலூன்லாம் கூட விடுவாங்க. பிளாஸ்டிக் பலூன் வந்து சச் பில்போர்ட்ஸ் ஆர் கால்ட் புல்லட்டின்ஸ். அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இஸ் அ கைண்ட் ஆஃப் மீடியா விச் ரெக்வயர்ஸ் அ யூசர் டு யூட்டிலைஸ் அன் எலக்ட்ரானிக் கனெக்ஷன் டு ஆக்சஸ் இட். இது கூட 2 மார்க் பின்னாடி கீவேர்ட்ஸில் இருந்தது. ஸோ எலக்ட்ரானிக் மீடியான்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மீடியா விச் ரெக்வயர்ஸ் த எலக்ட்ரானிக் கனெக்ஷன் டு ஆக்சஸ் இட். அவ்வளோதான். அது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் கனெக்ஷன் வேணும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராட்காஸ்ட் மீடியா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன், ரேடியோ, நியூ ஏஜ் மீடியா லைக் இன்டர்நெட், கம்ப்யூட்டர், இது எல்லாமே. இப்போ நம்ம பிரிண்ட் மீடியா வரைக்கும் பார்த்துருக்கோம். பிரிண்ட் மீடியாவில் என்னென்ன வரும்னா நியூஸ் பேப்பர், மேகசீன்ஸு, புக்லெட்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸு, பில்போர்ட்ஸ். இந்த 4 வந்து சப்ஹெட்டிங் போட்டு பிரிண்ட் மீடியான்னு போட்டு சப்ஹெட்டிங்கில் இந்த 4மே எழுதணும். டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியான்னு கேட்கும்போது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மீடியான்னு வரும்போது டெலிவிஷன் அண்ட் ரேடியோ எழுதணும். அதுக்கப்புறம் நியூ ஏஜ் மீடியான்னு எழுதிட்டு அதுக்கு கீழே சப்ஹெட்டிங்கில் வந்து மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, எலக்ட்ரானிக் புக்ஸ் எல்லாம் எழுதணும். இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் டெலிவிஷன் அண்ட் ரேடியோ பார்க்கும்போது டெலிவிஷன் அப்பீல்ஸ் டு போத் ஆடிட்டரி அண்ட் விஷுவல் சென்சஸ். நம்ம பார்க்கவும் செய்கிறோம், கேட்கவும் செய்கிறோம். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அன் important communication device as it beholds the attention of the audience. டிவி வந்து நம்மளுடைய அட்டென்ஷனை அதிகமாக கிராப் பண்ணக்கூடிய ஒரு பொருள். For many people it is impossible to imagine a life without the television sets, be it the daily news or even the soap operas. ஸோ ஒரு சிலருக்கு வந்து டிவி இல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டெலிவிஷன் இப்போ வந்து அது மொபைல் ஃபோனாக மாறிடுச்சு. Television has become an advertising hub where advertisers are ready to spend huge amounts of money for an ad of a few seconds. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய எதுனா ஒரு மீடியம் எதுனா டெலிவிஷன் தான். ஸோ அதுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் ப்ரோக்ராம்ஸ் வித் ஹை வியூவர்ஷிப். ஒரு ப்ரோக்ராமில் அதிகமான ஹையர் வியூவர்ஷிப் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமில் அந்த ஆட் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய செலவு பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். Apt example would be Super Bowl season. It offers various programs to appeal to the masses of different age groups. என்னன்னு தெரியல சூப்பர் பவுல் சீசன்னா.
ரேடியோ வந்து significant reach. A considerable number of Americans tune into radio every week while on the way to work. இன்றைக்கும் கேப் டிரைவர்ஸ் எல்லாமே காரில் ரேடியோ மூலிமா தான் வந்து அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுதான் அவங்களுக்கான ஒரு டைம் பாஸ்க்கான ஒரு இது. அட்வர்டைஸிங் அந்த ரேடியோ வித் கேட்சி ஜிங்கிள்ஸ், நிறைய மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, ஜிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி அப்போது அது வந்து ஒரு அது மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரேடியோ லாஸ்ட் இட்ஸ் பாப்புலர் டு பூம் ஆஃப் டெலிவிஷன். ஃபஸ்ட்டு ரேடியோ தான் இருந்தது, டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் ரேடியோ வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. பட் டில் டுடே ரேடியோ ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஆனால் இன்றைக்கும் ரேடியோ வந்து ஒரு ஃபேவரட்டான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். மோர் ஓவர் இட் இஸ் அன் இன்டர்நேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் ஆல் த டயல்-இன் ப்ரோக்ராம்ஸ் விச் கிவ்ஸ் த லிசனர்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபியூச்சர் அண்ட் ரேடியோ. இப்போ நியூ ஏஜ் மீடியாவில் வித் அட்வென்ட் ஆஃப் த இன்டர்நெட் we are now enjoying the benefits of high technology mass media which is not only faster than the old school mass media but also has a widespread range. இப்போ மொபைல் ஃபோன்ஸில் வந்து has become a boon to mankind. It has made communication possible at any time and from anywhere. Computers, with the invention of computers, the impossible has become possible. We actually get information about everything from pen to piano with the help of computers. ஒரு பின்னிலேருந்து பியானோ வரைக்கும் நம்மளால் வந்து கம்ப்யூட்டர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. It has added speed and multimedia to the information which was earlier available only in the print format. And இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் most important device of the new age media. The discovery of the internet can be called the biggest invention in mass media. In early days, news used to reach people only with the morning newspaper. ஆனால் இன்றைக்கி வந்து லைவ் அப்டேட்ஸ் உடனே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இமெயில்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மெயில்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மெயில்ஸ் கூட சொல்லலாம். drastically reduce the time it book for drafting and sending letters and emails. போஸ்ட் ஆஃபீஸோடைய இது குறைய ஆரம்பிச்சது வந்து இமெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் தான். வெப்சைட்ஸ், இன்டர்நெட் ஆஸ் அ plethora of websites dedicated to various peoples, companies, brands, causes, activities, etc. Podcast வந்ததுக்கப்புறம் medium of mass communication that includes short video or audio files. They can be seen and heard on mobiles, computers and portable media instruments. E-forums are bulletin boards and websites where people start threads on topics. E-books என்றது number of websites which are hosted e-books and online libraries. The main benefit of having e-book is that you don't have to carry bulk books. Blog is a space on the internet where a single person or a group of people record the information, opinion, photos, videos, etc. நம்மளும் யார் வேணால் அதில் வந்து பிளாகிங்கில் போய் நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பதிவு பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் டிவி அப்படின்றது இஸ் ஆல்சோ known as ஆன்லைன் டிவி. It usually has an archive of programs. You have to choose the program you wish to view from the list. You can either view the program directly from the host server or download the content. Download பண்ணி பார்த்துக்கலாம், டேரெக்டாகவும் பார்க்கலாம். ஃபேஸ்புக்ன்றது மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்டு. ஃபேஸ்புக் has several applications which people utilize. ட்விட்டர்ன்றது ஃபேமஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் தான். ட்விட்டர் இஸ் a micro blogging site which allows interaction and feedback on different people. There was a time when it was very popular among celebrities and individuals. YouTube is a website which uploads content in a video format. It houses a range of interesting videos that appeal to people of all generations. From films to educational videos, you will find everything on YouTube. யூடியூப்பில் எஜுகேஷன் வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியும், படங்களையும் பார்க்க முடியும். ஸோ எந்த கண்டென்ட்டை வேணாலும் இன்றைக்கி யூடியூப்பில் யார் வேணாலும் அப்லோட் பண்ணி நம்மளால் எல்லாருக்குமே ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நியூ ஏஜ் மீடியாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே சப்ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மீடியா, அப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா, அப்புறம் நியூ ஏஜ் மீடியா. நியூ ஏஜ் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வரும். இமெயிலு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, பாட்காஸ்ட்டு, இ-ஃபாரம், இ-புக்ஸு, பிளாகிங்கு, யூடியூப் வரைக்கும் எல்லாமே இதில் வரும். நியூ ஏஜ் மீடியாவில் வரும். எலக்ட்ரானிக் மீடியாவில் டெலிவிஷன், ரேடியோ இது 2 தான் வரும். அண்ட் பிரிண்டிங் மீடியாவில் நியூஸ் பேப்பரு, மேகசினு, புக்லெட்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸ், பில்போர்ட்ஸ் 4 வரும். ஸோ இது சப்ஹெட்டிங்ஸ் போட்டு கரெக்டாக நம்ம எழுதணும்னு சொன்னால் இந்த டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா வந்து 10 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க.